ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 18வது சங்கீதம் 36வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கும் தன்னுடைய எதிரிகளுக்கும் இடையேயான பிரச்சனையான சூழ்நிலைகளிலே தேவன் தனக்கு எப்படி உதவி செய்தார் என்பதை இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் தாவீதனுடைய கால்கள் வழுவாதபடிக்கு அவன் நடக்கிற வழியை அகலமாக்கி கொடுத்தார். தாவீது தன்னுடைய பிரச்சனையை குறித்து சொல்லும் பொழுது ஒரு சறுக்கலான குறுகின பாதையிலே நடந்து செல்லுகின்ற ஒரு மனுஷனுடைய அனுபவத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகின்றார். எப்படி ஒரு சறுக்கலான பாதையிலே மிகவும் குறுகலான இடத்திலே மிக கடினமான ஒரு மனநிலையோடும் தவிப்போடும் ஒரு மனுஷன் நடந்து செல்லுவானோ, அதுபோல தன்னுடைய பிரச்சனைகளின் சறுக்கலான நிலைமைகளிலே தவிப்போடு அவர் கடந்து சென்றார். இந்த நேரத்திலும் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவருடைய உதவிக்காக கர்த்தரை நோக்கி தம்முடைய கண்களை ஏறெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு என்ன உதவி செய்தார்? அவர் நடக்கிற வழியை அகலமாக்கினார். தேவன் சில நேரத்திலே நமக்கு உதவிக்கு வருவார். சில நேரங்களிலே நம்முடைய பாதைகளை மாற்றி கொடுப்பார். சில நேரங்களிலே நம்முடைய பாதைகளிலே வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இங்கே தாவீதுக்கு கர்த்தர் செய்த காரியம், அவனுடைய வழியை அகலமாக்கி கொடுத்தார். அவன் கால் வைக்கிறதற்கு இயலாத ஒரு சூழ்நிலையிலே அடுத்து நான் கால் வைத்தால் சறுக்கலான ஒரு இடத்துல தான் நான் மீண்டும் கால் வைப்பேன், நான் நிற்கின்ற சூழ்நிலையும் சறுக்கலான ஒரு நிலைதான் என்கிற ஒரு குழப்பமும் தவிப்பும் அங்கலாய்ப்பும் அவனுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அடுத்து அவன் அடி வைக்க வேண்டிய இடத்தை கர்த்தர் புதிதாக அகலமாக்கி கொடுத்தார். அப்படி என்றால் சறுக்கல் இல்லாத ஒரு சூழ்நிலையை அவருடைய பாதையிலேயே தேவன் கட்டளையிட்டார். அந்த இடத்திலே தாவீது கால் வைத்து லகுவாக அக்கறைப்பட்டார். தொடர்ந்து தாவீது சொல்லுகின்ற பொழுது, என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். தேவன் அவருடைய பாதையை அகலமாக்கி சறுக்கல் இல்லாத ஒரு அனுபவத்தை கொடுத்தபடியினால் எதிரிகளை அவர் மேற்கொள்ள முடிந்தது. இந்த காலை வேளையிலே நம்முடைய அனுபவங்கள் கூட நமக்கு போட்டியாக எதிராக தீமை செய்கிறவர்களாக மனுஷர்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே நம்முடைய பாதைகள் கூட மிகவும் சறுக்கலாக இருக்கும் பொழுது எப்படி அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் நம்மால் அது கூடாமல் போகின்றது. எப்படி இவர்களை தாண்டி நான் செல்ல வேண்டும் என்று நாம் முயற்சி எடுத்தாலும் நம்முடைய வழி பாதை அதற்கு நமக்கு அனுகூலமாய் இல்லாதபடினால் தோல்விக்கு மேல் தோல்வி நமக்கு வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இதன் நடுவிலே நம்முடைய வழியை சற்று அகலமாக்கி கொடுத்தால், சறுக்கலில்லாத இடத்திலே கால் வைக்கிறதற்கு தேவன் உதவி செய்தால் எதிரியை மேற்கொண்டு தாண்டி நாம் செல்லுகிறதற்கு முடியும். ஆகவே கர்த்தரிடத்திலே என்னுடைய பாதையை சரிப்படுத்தி தாரும் ஆண்டவரே, சறுக்கல் இல்லாத ஒரு இடத்திலே நான் கால் வைக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்போம். நிச்சயம் உதவி செய்வார், வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளையில யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில மிக கடினமான சறுக்கலான தவிப்பு நிறைந்த என்ன முயற்சி செய்தாலும் தன்னால் நிற்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளுக்கு உள்ளே காணப்படுகிறார்களோ, அவர்களுக்கு கால் வைத்து தாண்டி செல்லுகிறதற்கு பாதையை அகலமாக்கி கொடுக்கும்படி, சறுக்கல் இல்லாத ஒரு நிலைமை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளும்படி கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.